இதுக்கு மேல வாசிக்க முடியாது பாரதி, கெட்ட வார்த்தையா இருக்கு, மரியாதை தெரியாத ஆம்பளைங்க என்று கைபேசி திரையிலிருந்து விளக்கினாள். பாரதியின் நெற்றியில் கோபத்தின் நரம்புகள் துடித்தன. யாரோ எங்கோ மரியாதை குறைவாக பேசினார்கள் என்பதற்காக ஏன் பொதுவாக ஆண்களை குறை சொல்கிறீர்? அமிர்தா மீண்டும் அந்த ஏளன சிரிப்பை சிரித்தாள். நான் ஆம்பளைங்கன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதே. ஆனா ஒரு ஆம்பளைய திட்டணும்னாலும் பொண்ணுங்களோட உறுப்பை சொல்லியும் வீட்டுல இருக்கிற பெண்களை கொச்சப்படுத்தியும் தானே திட்டாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கோபம் வரும்? எங்களுக்கான மரியாதையை இந்த இணையதளம் எப்படி தருதுன்னு தெரியுமா? இணையத்துல ஒரு பொண்ணு தன்னோட கருத்தை சொல்லிட்டா போதும் அவளை அரைவேக்காடு அறிவில்லாதவள்னு சொல்றதை விட அவளோட நடத்தையை கேவலப்படுத்துறதுதான் இவங்களுக்கு முதல் வேலை. சைபர் புல்லிங் பண்ணி அவளை பேச விடாம முடக்கிடுவாங்க. இதை விட பெரிய கொடுமை ஒன்னு சொல்றேன் கேளுங்க பாரதி. இங்க பெண்ணியம் பேசுற பொண்ணுங்களோட நடத்தை சரியில்லைன்னு, அவங்க போடுற உடை அரைக்குறையா இருக்குன்னு பொது வழியில நாகரிகம் பேசுற முக்கால்வாசி பேரு தனிப்பட்ட முறையில பிரைவேட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல காசு கொடுத்து பெண்களின் அந்தரங்கத்தை பார்த்து ரசிக்க வக்ர புத்தி கொண்டவனுங்க தான். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் பாரதி. ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தன் வன்கொடுமை பண்ணிட்டான், அத வீடியோ எடுத்து இணையத்துல விட்டுட்டான்னு நியூஸ் வந்தா போதும் அடுத்த நிமிஷமே அந்த வீடியோவை இன்காக்னிட்டோ தேடி பார்த்து ரசிக்கிற கெடுகட்ட ஜென்மங்கள் வாழுற பூமி இது பாரதி. பொது வழியில வந்தா இவங்க யோக்கியமான பண்பாட்டு பாதுகாவலர்கள், ஆனா இருட்டுல போனா இவங்க தான் பெண்களை போக பொருளா நுகர கயவர்கள். வெளியில ஒரு பொண்ணு கைய தூக்கி பேசினா அவளை வேசின்னு பட்டம் கட்டுற இதே கூட்டம் தான் இணையத்தோட இருட்டு சந்தில அதே பெண்களை அசிங்கமா ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த இரட்டை வேடத்தை நினைச்சா எனக்கு எரிச்சலா இருக்கு பாரதி. அமிர்தா பேச பேச பாரதியின் கம்பீரம் மெல்ல மௌனத்துக்கு வழிவிட்டது. அவர் காலத்தால் அழியாத கவிதைகளை வடித்தவர். ஆனால் ஒரு கமெண்ட் பாக்ஸின் கொடூரமான இருட்டும் நவீன காலத்து ஆண்களின் இந்த வக்கரமான இரட்டை நிலையும் அவருக்கு புதியதாக இருந்தது. அவரது கைகள் முஷ்டியாக இருக்கின. இந்த காலத்து அசுரர்களுக்கு 10 தலை கிடையாது, ஆனா அவங்க கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு பெண்ணின் ஆன்மாவை வார்த்தைகளாலேயே கொல்றாங்க. இதோ இந்த பட்டங்கள் என்று சொல்ல தொடங்க அவளது குரலில் ஒரு பெரிய எரிமலை வெடிக்க தயாராக இருந்தது.